இந்தியாவில் தமிழ்நாடு தான் அமைதியான மாநிலமா இருக்குன்னு நான் சொல்லல. ஒரு 2 மாதத்துக்கு முன்னால ஆர்.என். ரவி அவர்கள் வடகிழக்கு மாநிலத்திலிருந்து பிள்ளை படிக்க வந்த பெற்றோர்கள்ட்ட சொன்ன தகவல். அதனால மாநிலத்தில் நோ காம்ப்ரமைஸ் தமிழக அரசு. அதே போல ராணுவத்துக்கோ போர் இன்னி வந்துட்டுனா இந்திய இறையாண்மைக்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டமாய் வேற இருக்க முடியாது. இன்னொரு உதாரணத்தை என்ன நான் சொல்றேன். நம்ம வாஜ்பாய் இருக்கும்போது கார்கில்ல ஒரு போர் நடந்து அதுக்கு பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவில் உள்ள எல்லா முதலமைச்சரையும் கூப்பிட்டாங்க. 1999 ஆலோசனை கேட்டல முதல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் கேட்டாங்க. அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை ஆதரித்து பேசி நிவாரணமாக 15 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. பாரத பிரதமர் வாஜ்பாய் சொன்னாங்க, இதை முதல் தவணையா வச்சுக்கிட்டாங்க. தாராளமா வச்சுக்கிட்டு இன்னொரு தவணை தரண்டி மீண்டும் 35 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அந்த வழியில வந்ததுதான் இன்றைய முதல்வர். போன மாதம் 22ஆம் தேதி 26 பேரை காக்கால் பிரியுமா ஒன்னவங்கள பணம் பதப்பதைத்து நான் அவர் முகத்தை ஒருபோதும் அசம்பிளில நான் அப்படி துக்கமா பார்க்கல. கலைஞர் இறந்த அன்னைக்கு அவர் முகத்துல ஒரு துக்கம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அன்னைக்கு அசம்பிளில வந்து அவங்க தான் வந்து அந்த 26 பேருக்கும் என்ன பண்ணாங்க, இரங்கல் தீர்மானத்தை கொண்டு வந்து எல்லாரும் பேசி அந்த இரங்கல் தீர்மானம் நிறைவேற்ற உடனே முதல்வர் சொன்ன ஒரே பதில், இந்த அரசு இந்தியாவோடு ராணுவத்தோடு எப்போதும் துணை நின்று தீவிரவாதத்தை எதிர்த்து நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் சொன்னாங்க. ராணுவம் சிந்தூர் ஆபரேஷன் 9 இடத்தை அவங்கள தகர்த்தெறிஞ்சிட்டு வந்ததை பாராட்டி நடையா 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் நடந்தது. ஆகவே இந்திய இறையாண்மைக்கும் நம்முடைய தேசப்பற்றுக்கும் திராவிட இயக்கத்தில் வழியில் வந்த பெரியார், அண்ணா, கலைஞர், நம்முடைய இன்றைய முதல்வர் வர எதுக்கும் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க. எந்த காலகட்டத்திலும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை யாரும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.